பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரம் கர்த்தரால் எங்களுக்கு ஒதுக்கி தந்த நேரம் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் தற்பொழுது இப்போ கொஞ்ச காலமாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து அதில் இருக்கிற முதலாவது வசனத்தை பற்றி நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அதை திருப்பி இப்போ எவ்வளவோ நாளாக நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற நோக்கம், அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு கிறிஸ்தவர்களுக்கு தேவையான மிக முக்கியமாக தேவையான ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாவம் என்பதே அந்த வெளிப்பாடு, ஜென்ம சுபாவம் என்பதே அந்த வெளிப்பாடு, ஆதாமின் சுபாவம் என்பதே அந்த வெளிப்பாடு, பாவ சுபாவம் என்பதே அந்த வெளிப்பாடு. அப்போ இந்த இப்படியாக ஒரே விஷயத்துக்கு, அந்த பாவத்துக்கு பல்வேறு விதமாக நாங்கள் ஒவ்வொரு பேரில் நாங்கள் கூப்பிட்டாலும் எல்லாம் ஒரு விஷயத்தையே சொல்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவம் ஆதாமின் பிள்ளைகள் சகலருக்கும், முழு மனுஷர்களுக்கும் தொற்று நோய் போல பிறப்பின் மூலம் பரவி கொண்டிருக்கிற அந்த பாவத்தை பற்றித்தான், அதுதான் மனுஷ குலத்தின் பிரச்சனை. அதை பற்றித்தான் முதலாவது வெளிப்பாடு கிறிஸ்தவர் பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அதை நமக்கு தந்திருக்கிறார். அதனை நாங்கள் விவரமாக பார்ப்போம். ரோமர் 6:1. அப்போ வேதத்தில், எங்களோட தமிழ் வேதாகமத்தில் எழுதப்பட்ட அதே மாதிரியே என்ன மாதிரி எழுதியிருக்கிறது என்பதை நாங்கள் விவரமாக அறிய வேண்டும். அப்போ தமிழ் வேதாகமத்தில் ரோமர் 6:1 ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நினைக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. அப்போ இந்த தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அதே மாதிரியே ஆங்கில கிங் ஜேம்ஸ் வெர்ஷனிலேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதாவது மூல பாஷை, கிரேக்க மூல பாஷையிலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஹோலி பைபிள், அந்த பைபிளில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். அதுதான் சரியான முறை, அப்படித்தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஆகையால் என்ன சொல்லுவோம், அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. இந்த மாதிரி தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இப்படியாக மொழிபெயர்க்கப்பட்டதால் ஏராளமான கிறிஸ்தவர்கள் அந்த பாவத்தினுடைய தாற்பயத்தை அறிய முடியாமல், அதற்கு தேவன் கொடுத்த தீர்வை அறிய முடியாமல், பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்வது எப்படி என்பதை அறிய முடியாமல் தங்களை பல்வேறு விதமான ஆக்கினைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தவறில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus.
நேற்றைய தினம் நான் குறிப்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு உபதேசித்து கொண்டிருந்தேன். அது என்னென்று சொன்னால், அந்த பாவம்தான் மனுஷகுலத்தின் பிரச்சனை என்பதை அறியாமல் அந்த பாவத்தினாலே ஏற்படுகிற பாவ செயல்கள், அந்த பாவத்துக்கு தீர்வு காணாவிடில் அந்த பாவத்தினாலே ஏற்படுகிற பாவ செயல்கள், இதனை மாம்சத்தின் கிரியைகள் என்றும் நாங்கள் சொல்லலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை பற்றி தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ இந்த பிரச்சனைகள், மாம்சத்தின் கிரியைகள், மற்றது பாவங்கள், இதுகளை பாவ செயல்கள், இதுகளை ஒரு கிறிஸ்தவன் செய்யும் பொழுது அவன் நேரடியாக போய் அந்த கிறிஸ்தவன் பல்வேறு விதமாக சரியான வழி அவனுக்கு தெரியவில்லையா இருந்தால், தான் ஏன் பாவச் செயல்களை செய்கிறேன், ஏன் தன்னிடத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வேலை செய்கிறது என்பதை அவன் அறியாமல் இருந்தால், அவன் ஒவ்வொரு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது என்ன மாதிரி அந்த பாவத்தை அவன் கையாளுவான் என்பதை 5 விஷயத்தில் 5 பகுதிகளாக பிரித்து நான் கூறியிருந்தேன். முதலாவது அறியாமை, 2வது மறுதலிப்பு, 3வது அனுமதி பத்திரம், 4வது போராட்டம், 5வது கிருபை. அப்போ இதில் நான் குறிப்பாக இப்போ அறியாமை, அதாவது பாவ சுபாவத்தை அறியாமையும் பாவ சுபாவத்தினாலே ஏற்பட்ட பிரதிபலன்களை அறியாததன் நிமித்தம் அநேகமான கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான வேதத்துக்கு புறம்பான, வேதத்தில் சொல்லப்படாத பல்வேறு விதமான வழிகளினால் தாங்கள் செய்கிற பாவ செயல்களுக்கும் அந்த பாவத்துக்கும் தீர்வு காண அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதில் ஒன்று உபவாசம் என்று சொல்லி, இந்த உபவாசத்தை பற்றி அது அநேகமான சபைகள், ஆனால் குறிப்பாக எங்களோட தமிழ் சபைகளில் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஏராளமான தமிழ் சபைகள் அவர்கள் உபவாசத்தை ஒரு பிரமாணமாக்கி அந்த பிரமாணத்தினால அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கிறார்கள் என்பதை வேதனையோடு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நாம் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி, தேவன் சொல்லாத பிரமாணம், நாம் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி அதனை பின்பற்றுவோமா இருந்தால், அப்போ அது நியாய பிரமாணத்தில் நாங்கள் பங்கு பெற்றுகிறபடியினால், விசுவாசத்தை விட்டு நாங்கள் விலகி போயிருக்கிறபடியினால் கிருபையிலே இருந்து விழுந்தோம் என்று சொல்லி கலாத்தியர் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ நான் நேற்றைய தினம் குறிப்பாக கடைசியில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் கவனமாக இருங்கள், பரிசேயர்களுடைய உபதேசங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி, என்ன மாதிரி என்று சொன்னால் அதை பற்றி சொல்லியிருந்தார். அப்போ 7:14 மார்க்கு 7:14 அதை பற்றி சொல்லியிருந்தார். அது ஒரு ஆண்டவர் சொன்னதை திருப்பி ஒருக்கா நாங்கள் பார்க்குறது நல்லது. ஏனென்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் கேட்குறார் என்ன மாதிரி என்று சொன்னால், 17ஆம் வசனத்தில் இருந்து போவோம். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன உவமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? அதாவது சீஷர்களாகிய நீங்கள் இவ்வளவு உணர்வில்லாத மனுஷர்களாக இருக்கிறீர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்படியெனில் மனுஷருடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும்,
துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன மாதிரி என்றால், மனுஷனுக்கு வெளியே புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ள உள்ளுக்குள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனுடைய இருதயத்துக்குள் போவதில்லை என்பது தெளிவாக நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் மனுஷன் போஜனம் பண்ணினானோ போஜனம் பண்ணவில்லையோ அதாவது ஒருவித பிரயோசனமும் இல்லை. ஏனென்றால் அது மனுஷனுடைய இருதயத்துக்குள் போறதில்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பல்வேறு விதமான சிந்தனைகள், பல்வேறு விதமான வேதனைகள், அங்கே ஃபேக்டரி, கவனமாக அறிந்து கொள்ளுங்கள், இருதயம் ஒரு ஃபேக்டரி, ஒரு தொழிற்சாலையாக செயல்படுகிறது. அப்போ அந்த இருதயத்தில் இருந்து அந்த பாவம், இருதயத்திலே அந்த பாவம் பல்வேறு விதமாக ஒரு தொழிற்சாலை மாதிரி பல்வேறு விதமான தீய உணர்வுகள் எல்லாவற்றையும் மனுஷனுக்கு ஏற்படுத்தி மனுஷன் இடவிடாமல் அது மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது. அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துமே தவிர புறம்பே இருந்து மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே போகிறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்துவதில்லை. ஆனபடியால் மனுஷன் போஜனம் பண்ணினானோ போஜனம் பண்ணவில்லையோ, உபவாசம் இருந்தானோ உபவாசம் இருக்கவில்லையோ, அதனாலே எந்த விதமான மாற்றமும் மனுஷனுக்கு ஏற்பட போகிறது இல்லை என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறவர்கள் என்ன என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் 21ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இருந்து 22ஆம் வசனம் வரை என்ன எல்லாம் புறப்படுகிறது. இப்படி புறப்படுகிறதற்கு காரணம் என்ன? அந்த பாவம் இருதயத்தில் வல்லமையாக ஒரு தொழிற்சாலையாக செயல்படுகிற அந்த பாவம் அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டியதே தேவையானது. அந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் கேட்டுக்கொண்டது, என்னையும் நான் சிலுவையில் செய்து முடித்ததை நீங்கள் விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் பாவத்திலே இருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அவர் சிலுவையில் செய்து முடித்தது தான் சத்தியம். அந்த சத்தியத்தை அறிவீர்கள், மற்றது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இருதயத்தில் இருந்து, அப்போ இந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளை நீங்கள் இதோடு ஒப்பிட்டு பார்த்தால், இதோட மாம்சத்தின் கிரியைகளாகிய கலாத்தியர் 5:19-21 நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்களாக இருந்தால் ரெண்டுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறத நீங்கள் காண்பீர்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்ன மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து புறப்படுகிறது. அப்போ புறப்படுகிறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்துமே தவிர மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள வெளியில் இருந்து மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள போகிற ஒன்றினாலும் அவனுக்கு ஒன்றும் ஏற்பட போவதில்லை என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் நாங்கள் கவனமாக இதை பற்றி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தீட்டுப்படுத்துறது என்ன என்றதை பார்த்து கொள்ளுங்கள். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண்ணம்,
தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகள்தான் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுபவர்கள். இவைகள்தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இவைகள் எதனால் இப்படி ஏற்படுகிறது? அந்த பாவம், ஆதாமில் இருந்து வந்த அந்த பாவம் கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த பாவத்தை வைக்காததன் நிமித்தம் அந்த பாவம் வல்லமையாக வேலை செய்து இந்த மாதிரியான மோசமான நிலைமைக்குள்ள மனுஷனை ஆக்குகிறது. ஆனால் மனுஷனோ அதுக்கு தீர்வு காண வேண்டிய வழியை விட்டு வேதத்தில் சொல்லப்படாத, வேதத்துக்கு புறம்பான ஏராளமான விஷயங்களை கைக்கொண்டு அதன் மூலம் தீர்வு காண முயற்சிக்கிறான். நிலைமை மோசமடையுமே தவிர ஒரு காலமும் நிலைமை குறைய போகிறதே இல்லை. அடுத்ததாக நாங்கள் அறிய வேண்டிய விஷயம், பழைய ஏற்பாட்டில் இந்த பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டை பின்பற்றுகிற மனுஷர், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், இவர்கள் பழைய ஏற்பாட்டை பின்பற்றுகிற மனுஷர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிற நேரத்திலேயும் அவர்கள் பழைய ஏற்பாட்டை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே போன செய்தியில் சொல்லியிருந்தேன், ஒரு வாரத்துக்கு 2 தரம் நான் உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பரிசேயன் ஆலயத்துக்கு போய் தன்னை பற்றி அவன் மெச்சி கொண்டான். அப்போ 2 தரம் இருக்க சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டதோ ஒரு காலமும் சொல்லவில்லை. அதாவது வேதத்திலே ஒரு வருஷத்திலே ஒருக்கா மனுஷன் தன்மை தாழ்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மட்டும்தான் சொல்லப்பட்டது. ஆனால் மனுஷன் அது இப்போ சொல்லப்பட்டது, கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். 23ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளாக சபை கூடும் பரிசுத்த நாளுமாயிருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இருதயத்தில் நீங்கள் தாழ்மை அடையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் அவர்கள் உபவாசம் இருக்கிறது பொதுவான வழக்கம். அப்போ இதில் நாங்கள் பார்க்குறது, ஒரு நாளைக்கு நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துங்கள். அதாவது உபவாசம் இருந்து தாழ்மைப்படுத்தி தகன பலி, இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்துக்க போகிறதை நீங்கள் விசுவாசிக்க வேணும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போது ஒரு வருஷத்திலே ஒரு நாளுக்கு ஆத்துமாவை தாழ்வுபடுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க, ஒரு கிழமைக்கு 2 தரம் உபவாசம் இருக்க ஒழிக்கிட்டது இந்த பரிசேயர்கள். அப்போ வேதத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் அவர்கள் பின்பற்றி அதனையே தங்களை பின்பற்றுகிறவர்கள் இடத்துக்கும் போதித்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரியே இப்பொழுதும் அநேகமான சபைகளில் இது நடைமுறையில் இருக்கிறது. உபவாசம் இருக்க வேணும் என்று சொல்லி அவர்கள் அதனை பின்பற்றுகிறார்கள். அதனால் எந்த விதமான தாக்கமும் ஏற்பட போகிறது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்துக்கு அது தீர்வில்லை. இருதயத்திலிருந்து புறப்படுகிறதை அது ஒரு பொழுதும் தடை செய்யாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கூடுமே தவிர அது ஒரு பொழுதும் குறைய போகிறது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நாங்கள் போவோம். அப்போ என்ன மாதிரி என்று சொன்னால், மத்தேயு 17, 19, 21 இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமான கிறிஸ்தவர்கள் இதனைத்தான் அவர்கள் உதாரணமாக எடுத்து, நீங்கள் ஏன் உபவாசம் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த மத்தேயு 17, 19, 21 மார்க் 9, 28, 29 சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை அநேகமான கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற வழக்கம். இதற்காகத்தான் நாங்கள் உபவாசம் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் முதலாவதாக மார்க் 9, 28, 29 போவோம். மார்க் 9, 28, 29.
வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சிஷ்யர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதை பிசாசை துரத்த எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆனபடியால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஜபம் தேவை, உபவாசம் தேவை என்று இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் நாங்கள் உபவாசம் இருக்கிறோம் என்று அதிகமான உபவாசம் இருக்கிற மனுஷர்கள் சொல்லுகிறது வழக்கம். ஆனால் மத்தேயு 17, 19, 21 இதை பற்றி சொல்லப்பட்டு கிடக்கு. மத்தேயு 17, 19, 21 அல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கன்று சொன்னால், அப்பொழுது இதே விஷயம் மார்க் 9, 28, 29 சொல்லப்பட்ட அதே விஷயம் மத்தேயு 17, 19, 21 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சிஷ்யர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்றார்கள். அப்போ பிசாசை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு ஒரே மறுமொழி, உங்கள் அவ்விசுவாசத்தினால்தான். அவ்விசுவாசம்தான் உங்களுக்கு அதை துரத்தி விட போதிய பலத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லை. அப்போ அவ்விசுவாசம்தான் பிரச்சனையே தவிர உபவாசம் அல்ல, ஜெபம் அல்ல. அப்போ அவர் ஆண்டவர் சொன்னதென்ன? அவ்விசுவாசம்தான் மிக முக்கியமான காரணம். அப்போ விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக நீங்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக உங்களுடைய ஆத்மாவை தாழ்மைப்படுத்துங்கள். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? உபவாச வாழ்க்கை வாழுங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உபவாச வாழ்க்கை வாழுங்கள். அப்போ உபவாச வாழ்க்கை என்றால் என்ன? லூக்கா 9:23 ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் பொறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதைத்தான் அவர் செய்ய சொல்லியிருக்கிறார். அதாவது உபவாச வாழ்க்கை. உபவாச வாழ்க்கை என்றால் என்ன? தன்னைத்தான் நிராகரித்து, தன்னுடைய சுயத்தை முற்றும் முழுதுமாக நிராகரித்து அனுதினமும் என்னை விசுவாசிக்க வேணும் என்று அதை லூக்கா 9:23 தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் பொறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதை செய்ய உங்களால் முடியாதிருந்தால் நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருக்க இயலாது என்று சொல்லி லூக்கா 14:27 நம்முடைய ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். லூக்கா 14:27 கவனமாக அதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த 2 வசனத்தோடையே கிறிஸ்தவர்களுடைய சரித்திரம் முடிஞ்சது. லூக்கா 9:23 உங்களால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருக்க முடியாது என்று லூக்கா 14:27 சொல்லப்பட்டு இருக்கிறது. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான். அப்போ தேவையானது லூக்கா 9:23 உபவாச வாழ்க்கையை நீங்கள் வாழ வேணும். அப்படி வாழும் பொழுதுதான் உங்களுக்கு பிசாசுகளை துரத்தக்கூடிய பலமும் மற்ற தேவையான எல்லா பலமும் உங்களிடத்தில் வருமே தவிர வெறுமனே போஜனம் பண்ணாமல் இருக்கிறதுனால பலம் வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அப்போ உபவாச வாழ்க்கையை வாழ சொல்லித்தான் மத்தேயுவில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், அதற்கு இயேசு
உங்கள் அவ்விசுவாசத்தினால்தான் உங்களோட விசுவாசம் பிழை. லூக்கா 9:23 நீங்கள் பின்பற்றவில்லை. அப்படி லூக்கா 9:23 நீங்கள் பின்பற்றவில்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட போகிறதில்லை. பரிசுத்த ஆவியானவர் செயல்படாவிட்டால் உங்களுடைய பாவத்திலே இருந்து நீங்கள் விடுதலை அடைய மாட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டால் மட்டுமே உங்களுக்கு வல்லமை கொடுக்கப்படும். அப்போ உபவாச வாழ்க்கை, உங்களுடைய அவ்விசுவாசம் தான் இதற்கு காரணமே தவிர போஜனம் அல்ல. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். ஆனால் அதே 19 மத்தேயு 19 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரி என்று சொன்னால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மத்தேயு 17:19-21 சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய அவ்விசுவாசம்தான். அப்போ அவ்விசுவாசத்தை நிவர்த்தி செய்கிறதற்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேணும். அவ்விசுவாசத்தை நிவர்த்தி செய்கிறதற்கு நீங்கள் உபவாச வாழ்க்கை லூக்கா 9:23 நீங்கள் பின்பற்ற வேணும். அதை விசுவாசிக்க வேணும். உங்களை தாழ்த்தி நீங்கள் விசுவாசிக்க வேணும். அதுதான் உங்களுக்கு தீர்வே தவிர வேறு எந்த விதமான தீர்வும் உங்களுக்கு கிடையாது. அதற்கு உங்கள் அவ்விசுவாசத்தினால்தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிறகு கீழுக்கு சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்போ உபவாச வாழ்க்கையும் ஜப வாழ்க்கையையும் நீங்கள் அதை முக்கியமாக உங்களோட வாழ்நாளில் நீங்கள் பின்பற்ற வேணும். அந்த விதமாக விசுவாசத்தில் நீங்கள் பலப்பட்டிருக்கும் பொழுதுதான் நீங்கள் பிசாசுகளை துரத்த முடியும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே தவிர போஜனத்தை பற்றி அங்கே சொல்லப்படவில்லை. உபவாச வாழ்க்கையை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக மார்க் 9:23 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மார்க் 9:23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லிக்க நாங்கள் விசுவாசத்தில் கவனம் செலுத்தாமல் நாங்கள் அதிகமாக உபவாசத்தில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோமே. அப்போ ஏதோ எங்கேயோ இருக்கு தீர்வு, எங்கேயோ இருக்க, அதாவது தீர்வு சம்பந்தப்படாத வேதத்தில் சொல்லப்படாத விஷயங்களை நாங்கள் பின்பற்றி எங்களை விசுவாசத்தை திசை திருப்பி தேவனுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து பிரமாணங்களை செய்து அதை பின்பற்றி இன்னும் வேதனைக்கு மேல் வேதனையை நாங்கள் எங்களுக்கு ஏற்படுத்துகிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை இந்த உபவாசம் செய்கிறவர்கள் அவர்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பலம் வேணும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவிக்குள்ள நீ ஞான ஸ்நானம் செய்யப்பட வேண்டும். அதாவது அப்போஸ்தல நடவடிக்கை 1:8 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவிக்குள்ள ஞான ஸ்நானம் செய்யப்பட வேணும், அப்பொழுது உனக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லி அதிகமான பேர் அதுகளுக்கு முயற்சி செய்வதில்லை. விசுவாசத்தில் பலப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட வேணும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் and ஆமேன் and ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.